நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதியும் உண்மையும் அவரிடமே உள்ளது, அன்பும் இரக்கமும் அவருக்கே உரியது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு ஆராதனை செய்வோம். அவரை போற்றி துதிப்போம். அவர் ஒருவரே நம் மீட்பர், நம் மெசியா, நம் வாழ்வு, நம் உயிர் என்பதை உணர்ந்து கொள்வோம். அவரை அன்றி வேறு எவரும் நமக்கு விடுதலை தர முடியாது. அவரன்றி வேறு ஒரு மீட்பர் நமக்கு வாக்களிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக பாடுபட்ட தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக சிலுவை சுமந்த இறைமகன். இயேசு கிறிஸ்து ஒருவரே சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை தந்த தெய்வம். இந்த இறைவனை ஆராதனை செய்வோம், போற்றி புகழ்வோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம். நம் தொழில், வியாபாரம், முயற்சிகள், நாம் சந்திக்கிற மனிதர்கள் என எல்லோருக்காகவும் சிறப்பாக இவ்வேளையில் ஆண்டவருடைய திருப்பாதம் நின்று உருக்கத்தோடு செபிப்போம். இந்த தெய்வீக நற்கருணை ஆராதனையானது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக செபிப்போம். ஆண்டவர் அவர்களுடைய வலி, வேதனை, துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். அவர்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும். அவர்கள் நற்சுகம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். அவருடைய வேதனைகள், துன்பங்களை எல்லாம் இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் சிறப்பாக நாம் செபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15.
இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உடல் நலம் குன்றி பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு தேவ நற்கருணை வழங்குவதற்காக நான் அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த சகோதரிக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருப்பதை சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அவர்களுக்கே தெரிய வந்தது. அது புற்றுநோய் கட்டி, அது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. நிச்சயமாக அதிக நாள் அவர்களால் உயிர் வாழ முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லி அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு குறைவான வயதுதான். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த சிறு வயதில் கூட அந்த பிள்ளைகளை தவிக்க விட்டு அந்த சகோதரி இறந்து போனதை, அந்த செய்தியை நான் கேட்டவுடனே மிகுந்த வருத்தப்பட்டேன், மிகுந்த துயரப்பட்டேன். இப்படி எத்தனையோ பேர் இந்த புற்றுநோயினால் இன்றைக்கு பாதிக்கப்படுகிற செய்தியை கேள்விப்படுகிற போதெல்லாம் ஆண்டவர்தான் அவர்களுக்கு சுகம் தர வேண்டும், அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் தோன்றியது. வயிற்றில் கட்டி, குடல் பகுதியிலே புற்றுநோய் பாதிப்பு, தொண்டையில் கேன்சர், நாக்கில் கேன்சர் என்று சொல்லுகிற போதெல்லாம் மிகுந்த வேதனையை, துன்பத்தை தருவதாக இருக்கிறது. ஏன் இரத்தத்தில் புற்றுநோய் வருகிற நிலையில் இன்றைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர்தான் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், அவர்களை திடப்படுத்த வேண்டும், அவர்களின் வேதனை, அவர்களின் துன்பங்கள், துயரங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் அந்த கட்டி இருக்கிற பகுதியில் எங்கெல்லாம் அந்த புற்றுநோய் பரவிக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொடுகிற போது இயேசுவினுடைய இரத்தத்தினால் இதோ அந்த அன்பு சகோதரனை, அந்த அன்பு சகோதரியை ஆண்டவர் குணப்படுத்தும்படியாக, ஆண்டவர் அவரை எழுப்பும்படியாக, ஆண்டவர் அவருக்கு ஆரோக்கியத்தை, நற்சுகத்தை தந்து அந்த குடும்பத்தின், அந்த பங்கு திரு அவையின், அவர் வாழ்கிற அந்த உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் ஒரு சாட்சியாய் எழுந்து நிற்கும்படியாக இந்த வல்லமையுள்ள ஆராதனையில் அப்பேற்பட்டவர்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் திருமுன்னிலையில் வைக்கிறோம். அவர்களுக்காக உருக்கத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்க, அந்த ஆவியின் வல்லமை அவர்களால் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு இருக்கிற அந்த கொடிய வியாதி நீங்கும்படியாக சிறப்பாக இவ்வேளையிலே உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் செபிப்போம். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா என்கிற பாடலின் வழியாக நற்கருணை இறை ஆசீர்வாதத்தை பெறவும், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகளுடைய நற்சுகத்திற்காகவும் மன்றாடுவோம். என் மீது
இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. உயிரவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரை எழுந்து வா. உயிரை எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே, இப்படி கைவிடப்பட்ட நிலையில் நிர்கதியாக துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை எனக்கு வந்திருக்கிறதே என்று அழுது புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை தொட்டு அரவணைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களுக்கு சுகம் தரும்படியாக, அவர்களை நலமாக்கும்படியாக உருக்கத்தோடும் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உம் அன்பு கழிவுண்டோ. ஆனால் இயேசுவே உம் அன்பு கழிவுண்டோ. அன்பே எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில், சோர்ந்து போய் தளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில், உடலில் எல்லாம் வலி வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற தருணத்திலும் கூட பிறர் நம்மை எள்ளி நகையாடுவார்கள், பிறர் நம்மை இழிவாக பேசுவார்கள், நம் மனதை காயப்படுத்துவார்கள், புண்படுத்துவார்கள், நம்மை மனநோகம் செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த வேதனைகளை, அந்த துன்பங்களை, பாடுகளை இயேசுவோடு ஒப்பு கொடுப்போம். இயேசுவிடத்திலே அர்ப்பணம் செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே நமக்கு யார் ஆதரவு? இந்த உலகத்திலே நமக்கு யார் துணை? இந்த நற்கருணை ஆண்டவரை விட்டுவிட்டார், இந்த தேவனை விட்டுவிட்டார், நம்மை படைத்தவரை நாம் விட்டுவிட்டால் வேறு யார் நமக்கு துணையாக இருக்க முடியும்? அவரே நம் கதி, அவரே நம் நிம்மதி, அவரே நம் வாழ்வு, அவரே நம்முடைய நற்சுகம் என்பதனால் அவரை பற்றிக் கொள்வோம். நம் துன்பத்தில், நம் வேதனையில் உறுதியாய் சிக்கென அவரை பற்றிக் கொண்டு உருக்கத்தோடு ஆண்டவருடைய அருளுக்காக வேளையில் மன்றாடி செபிப்போம்.
தஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உவப்பும் நாட்டுண்டு. தஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்டுண்டு. ஆனாலே சுவே நன்னண்பன் நீரன்றோ. ஆனாலே சுவே நன்னண்பன் நீரன்றோ. இனிய நண்பா எழுந்து வா, என் நீரைய தெய்வமே என்னில் எழுந்து வா. என் நீரைய தெய்வமே என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. எசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கிறான். திருப்பாடல் 62:8. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளது திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம் என்கிறது. இணை சட்டகம் 31:6 இறைவார்த்தையில், வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்கிறது இறைவார்த்தை. திருப்பாடல் 18:2. ஆண்டவர் என் கற்பாரை, அவரே என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை அவரே என் அரண் என்கிறது. நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே, இயேசுவின் தூய இருதயமே, இயேசுவின் தூய இருதயமே, தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி செபிப்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியமம் முறை உள்ளமைக்கும்
மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருவம் புலங்களாலே மனிதர் நிழலை அறியலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவார். பிதாவர்க்கும் சுகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும்
யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களே, உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியோடும் அன்போடும் இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலிக்கு வரவேற்கிறேன். ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன். உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை, பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக இன்றைய இறைவார்த்தை குறிப்பிடுகிறபடி நாம் யாருக்காவது துரோகம் இழைத்திருந்தால், யார் மீதாவது வீண் பழியை சுமத்தியிருந்தால், யாரையாவது நாம் காட்டிக் கொடுத்திருந்தால், நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய பெருமைக்காக பிறருடைய பெயரை இழிவுபடுத்தி இருந்தால், இவ்வேளையில் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நம் உடன் வாழும் பிற சகோதர சகோதரிகளுடன் நட்புடன் இருக்க ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 5 முதல் 17 முடிய. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராயிருக்கட்டும். ஆய்ந்து நட்புகொள், நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாயிருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினில், உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகழிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரைப்பாடு. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமங்கள் காட்டும் ஒளியை எனக்கு உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே
அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, ஒவ்வொரு முறையும் பலிப்பீடத்தை அணுகி வரும்போது உமது அருளை பெறுகிறோம், உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். உமது ஆசீர்வாதத்தில் நாங்கள் மேன்மேலும் சிறப்புற வாழ்கிறோம். ஆம் ஆண்டவரே, நன்மைகளின் ஊற்றாக நீர் இருப்பதினால் உம்மை அணுகி வருகிற எங்களுக்கும் நன்மையே உண்டாகிறது. பரிசுத்தத்தின் அடையாளமாய் நீர் இருப்பதினால் உம்மை அணுகி வருகிற நாங்களும் பரிசுத்தமாய் தூய்மையான உள்ளத்துடன் வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். மனசோர்வுகளோடு, கலக்கங்களோடு, வலி வேதனை துன்பங்களோடு வருகிற போது இயேசுவே, எங்களை நீர் தேற்றுகின்றீர், எங்களை திடப்படுத்துகின்றீர், ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டுகிறீர். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் துணிவோடு நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் தருகின்றீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாளின் இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல நண்பர்கள் யார், தீய நண்பர்கள் யார் என்பதை இறை வார்த்தையின் வழியாக அடையாளம் காட்டுகின்றேன். எங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை பெருக்கிக் கொண்டு நாங்கள் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியோடு வாழவும், தீய நண்பர்களை விட்டு விலகி நன்மையை நாடி தேடிச் செல்லுகிறவர்களாய் எப்பொழுதும் இருக்கவும் உம் அருட்துணையை வேண்டுகிறோம். தூய ஆவியினுடைய வல்லமையும் அனைத்து புனிதர்களுடைய புடைசூழ்ந்த பாதுகாப்பும் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய அரவணைப்பும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியென எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றில் நடந்த சில துரோகங்களை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். விவிலியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு மிக பெரும் துரோகம் என்றால், யூதாஸ் இஸ்காரியோத்து நண்பராக இருந்து கொண்டு, ஒரு அன்பு சீடனாக இருந்து கொண்டு அவரை காட்டிக் கொடுத்த துரோகம். உலக சரித்திரத்தில் சீசரை புரூட்டஸ் காட்டிக் கொடுத்த துரோகச் செயல். தமிழக வரலாற்றில் எப்பொழுதும்
நாம் சொல்லி பிறரை கேலி கிண்டல் செய்கின்ற எட்டப்பன் என்கிற பாத்திரம். வீரபாண்டிய கட்டபொம்மனை தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தவரை காட்டிக் கொடுத்த எட்டப்பன். பிறகு தமிழீழ விடுதலைக்காக போராட்டக் களத்தில் நின்று போராடிய மாவீரர் பிரபாகரன் அவர்களை உடனே இருந்து கொண்டு காட்டிக் கொடுத்த கருணா. இப்படிப்பட்டவர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாற்று இவர்களை எப்பொழுதுமே நினைத்து பார்க்கிறது துரோகங்களுக்கு அடையாளமாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட பல நண்பர்கள் நமக்கு துரோகியாக மாறியிருக்கலாம். நம்முடன் இருந்தவர்கள் நமக்கு எதிராக மாறிய அனுபவங்கள் நிச்சயமாக நம்மில் பலருக்கு இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அவற்றை அடையாளப்படுத்துகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். மிக அற்புதமான இறைவார்த்தை பகுதி. அதாவது சீராக்கின் ஞான நூல் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பயன்படுத்துகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே தனிப்பெரும் சிறப்பாக அமைந்த ஒரு நூல். சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்களோ பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறவர்களுக்கோ இந்த நூலை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வைத்திருக்கிற விவிலியத்தில் சீராக்கின் ஞான புத்தகம் என்கிற ஒரு நூலே கிடையாது. எவ்வளவு ஆழமான சிந்தனைகளை, ஞான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த நூல் என்பதற்கு இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதி மட்டும் ஒரு மிகச்சிறந்த சான்று. நண்பர்கள் யார், துரோகிகள் யார் என்பதை சரியாக அடையாளம் காட்டுகிறது. முதலில் துரோகிகள் யார் என்பதை பார்ப்போம். துரோகிகள் தன்னலம் நாடுகின்ற நண்பர்கள் தான் துரோகிகள். ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் யார் ஒருவர் தன்னலத்தை அதிகமாக விரும்புகிறாரோ, தன் நலனில் அதிகமான அக்கறை காட்டுகிறாரோ, அப்பொழுதே தன்னுடைய நண்பனுடைய துரோகியாக அவர் மாறிவிடத் தொடங்கிவிடுகிறார். இரண்டாவது துரோகி யார் என்றால், நெருக்கடியான வேளையில் தன் நண்பனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அந்த நெருக்கடி நிலையை விட்டுவிட்டு ஓடிவிடுகிற மனிதன் துரோகி. சில நண்பர்கள் பகைவர்களாக மாறிவிடுவார்கள், எதிரிகளாக மாறிவிடுவார்கள். கூடவே இருந்து குழி பறிக்கிறான்னு சொல்லுவாங்க, கூடவே இருந்து முதுகுல குத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் அன்பிற்குரியவர்களே, நண்பர்கள் பகைவர்களாக மாறுவது, எதிரியாக மாறிவிடுவது. பிறகு நண்பன் ஒருவன் தன் வாழ்க்கையில் தாழ்ந்து போனால் வறுமையினால், ஏழ்மையினால், பொருளாதார நெருக்கடியினால் அவர் தாழ்ந்து போகிறார் என்றால், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய முகத்திலேயே விழிக்க மாட்டார்களாம். பார்த்தீங்களா? நண்பர்களாக இருக்கிறவர்கள் எப்பொழுது அவர்கள் துரோகிகளாக மாறுகிறார்கள் என்றால், தன்னல விரும்பிகளாக இருக்கும்போது நெருக்கடியான வேளையில் அவர்கள் விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். அவர்களே பிறகு பகைவர்களாக மாறிவிடுவார்கள். தன்னுடைய நண்பன் தாழ்ந்து விட்டால் அவர்கள் முகத்தில் கூட விழிக்க மாட்டார்கள். இவர்கள்தான் நண்பர்களாக இருந்து கொண்டு துரோகிகளாக மாறுகிறவர்கள். நல்ல நண்பர்கள் யார் என்பதையும் அற்புதமாய் இன்றைய முதல் வாசகம் சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் ஒரு பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். அவர்களிடத்தில் நாம நம்பிக்கையோடு இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பான புகலிடம் என்று இறைவார்த்தை சொல்கிறது. நல்ல நண்பர்களை கண்டுகொண்ட ஒரு மனிதர் புதையலை கண்டவருக்கு ஒப்பானவர். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாம்? புதையலை போன்றவர்கள். புதையலை போன்றவர்கள். ஒரு மிக பெரும் பொக்கிஷம் அவங்க நமக்கு கிடைச்சது. அவங்கள நாம் ஒருபோதும்
நிராகரிக்க கூடாது, அவர்களை புறம் தள்ளிவிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். பிறகு நல்ல நண்பர்களுக்கு ஈடான செல்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஒருவனுக்கு நல்ல நண்பர் மட்டும் கிடைத்து விட்டால் அதற்கு ஈடு இணையான செல்வமே இந்த உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்டது அந்த நட்பு, உயர்வானது, மதிப்பு மிக்கது என்பதை இறை வார்த்தை சொல்லுகிறது. பிறகு நல்ல நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் நம்மோடு உடன் இருப்பார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்ட நஷ்டங்களில், நோய்வாய்ப்படுகிற போது, வறுமையில், ஏழ்மையில், எல்லா சூழ்நிலைகளிலும் நல்ல ஒரு நண்பர்கள் நலம் தருகின்ற மருந்தை போன்று நம்மோடு உடன் இருப்பார்கள். நமக்கு உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியாக வேண்டும் என்றால் ஒரு மருந்தை எடுக்கிறோம். ஒரு மருந்தை எடுத்தால் நம்முடைய உடல்நிலை சீராகி விடுகிறது, ஆரோக்கியமாகி விடுகிறது. அப்படிதான் ஒவ்வொரு நல்ல நண்பரும் கூட நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு வாழலாம். இது எல்லாம் நல்ல நண்பருக்குரிய பண்பு நலன்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் நண்பர்கள் அவசியம் என்பதை இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை தேடி கண்டடைகிறார்கள். யாருக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறார்கள் என்றால், யார் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ, கடவுள் மீது விசுவாசம் கொள்ளுகிறார்களோ, கடவுளிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த புதையல், இந்த நலமளிக்கும் மருந்து, இந்த செல்வம் என்கிற உயர்வான ஒரு நட்பு கிடைக்கிறது, நண்பன் கிடைக்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் தீய நண்பர்கள் தான், தீய நண்பர்கள் தான். அந்த தீய நண்பர்கள் உன்னை குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு, தவறான உறவுகளுக்கு, தேவையில்லாத ஆசைகளுக்கு உன்னை மயக்குகின்ற, உன்னுடைய பணத்தை ஏமாற்றுகின்ற, சுயநலத்தில் இருக்கின்ற, உன்னை தவறான வழியில் வழி நடத்துகிற எல்லா செயல்களிலும் அந்த நண்பர்கள் ஈடுபடுவார்கள். கவனமாக இருக்கணும். எப்பொழுது நமக்கு நண்பர் தொகை பெருகும் என்றால், நாம் எப்பொழுது இன்சொல் பேசுகிறோமோ அப்பொழுது. இன்சொல் என்றால் இனிமையான சொல்லை பேசுகிற போது, இனிமையான வார்த்தையை நாம் பேசுகிற போது நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். பண்பான பேச்சு பேசுகிற போது நமக்கு மதிப்பானது வாழ்க்கையில் உயரும். பண்பான பேச்சு, ஒருவரோடு ஒருவர் நாம் பேசும்போது, பழகும்போது பண்பான பேச்சாக நம்முடைய பேச்சு இருக்கணும், பண்பு நிறைந்ததாக இருக்கணும். ஏடாகுடமான பேச்சு, வில்லங்கத்தனமான பேச்சு, விவாகரமான பேச்சாக இருக்கக்கூடாது. மாறாக பண்பான பேச்சு பேசுகிற போது நம்முடைய மதிப்பு அந்த சபையில் உயரும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அனைவரோடும் பேசி பழகினாலும், ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வார்த்தையில், அனைவரோடு பேசி பழகினாலும். ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்துடுச்சு, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நண்பர்களை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். ஹாய் ஹலோன்னு போட்டால் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய ஃபாலோவர்ஸாக வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, அனைவரோடும் பழகு, 1000 ஒருவரே உன் ஆலோசகராக இருக்கட்டும், 1000 ஒருவனே உனக்கு நண்பனாக இருக்கட்டும். எல்லாரும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்டாக தான் இருப்பான். யாரோ ஒருத்தர் தான் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவராக, உன் அன்பை புரிந்து கொள்ளுகிறவனாக, உன்னுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கிறவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவரை நீ சரியாக தேர்ந்தெடுத்துக்கொள், அவரை உன்னுடைய நண்பராக வைத்துக்கொள். ஆய்ந்து நட்புறவுகள். சும்மா பணம் கொடுக்கிறான், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிறான், என்னை ஜாலியாக கூட்டிட்டு போகிறான், எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறான் அப்படின்றதுக்காக ஒருவனை நண்பனாக நீ எடுத்துக்கொள்ளாதே. ஒரு நட்புறவு என்பது ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து அந்த நட்புறவை நீ எடுத்துக்கொள் என்கிறது இறை வார்த்தை. நண்பர்களையும் விரைவில் நம்பிவிடாத, எல்லாரையும் விரைவில் நம்பிவிடாத, எல்லாத்தையும் எல்லார்கிட்டே சொல்லிடாத. யாரு எப்போ நம்முடைய துரோகியாக மாறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். யூதாஸ் இஸ்காரியோத், புரூட்டஸ், எட்டப்பன், கருணா, இவர்கள் எல்லாம் வரலாற்று நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அன்பிற்குரியவர்களே,
இன்றைய பதிலுரை பாடலில் ஆண்டவருடைய அந்த திருச்சட்டத்தை எப்படியாக அந்த திருப்பாடல் ஆசிரியர் போற்றுகிறார் பாருங்க. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, உம்முடைய திருச்சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய திருச்சட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தருளும். அதை நான் முழு உள்ளத்தோடு ஏற்று கடைபிடிப்பேன். அதில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் குறிப்பிடுகிறபடி கூட நல்ல நட்புறவு என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அந்த அன்பின் அடையாளம் குடும்பத்திலும் கூட தேவைப்படுகிறது. கணவன் மனைவி இடையே இருக்கிற நட்புறவு, அவர்களிடத்தில் இருக்கிற அந்த உறவு நிலையை கூட புனிதமான நட்பாக போற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும், அன்பொழுக வேண்டும் என்கிறது இறைவார்த்தை. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. அந்த இறுதி வார்த்தை நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தை. தன் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். கவனமா இருக்கணும். தன் கணவரை விட்டு விலகி வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள். யாருக்கும் நாம துரோகியா மாறிவிடக்கூடாது. நல்ல நண்பர்களாயிருப்போம். அதுவே நமக்கு ஆரோக்கியத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். அன்பு நிறைந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை இறை சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுள் மகனே, காணிக்கையால் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுள் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மும்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்பிற்கும் பயன்படுவதால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடன் நட்புடன் பழகியவர்கள், நம்முடைய தொழிலில் ஒன்றாக பங்கெடுத்துக் கொண்டவர்கள், நம்முடைய வியாபாரத்தில் நம்மோடு கைகோர்த்து நடந்தவர்கள், நம்முடைய குடும்பத்திலே ஒருவராக பழகி பேசியவர்கள், ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், நம்முடைய துரோகியாக மாறியிருக்கலாம், நம்மை காட்டி கொடுத்திருக்கலாம், நம்மை பழி வாங்கி இருக்கலாம், நம்முடைய பெயருக்கு அவமரியாதையை கொண்டு வந்திருக்கலாம். இதோ இப்பேற்பட்டவர்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற நேரம் இது. உன் பகைவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். இது கடினமான ஒன்றுதான். எளிமையாக இவற்றை கடந்துவிட்டு போக முடியாது. ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, எவ்வளவு துரோகம் ஏற்பட்டிருந்தாலும், இழப்பு ஏற்பட்டிருந்தாலும், குடும்பத்திற்கு நஷ்டம் வந்திருந்தாலும், இதோ இந்த ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை ஆசிர்வதிப்பார், மீண்டும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்கிற உணர்வைத்தான் இந்த தெய்வீக வழிபாடு நமக்கு தருகிறது. இறைவன் நம்பிக்கை ஊட்டுகிற இறைவனாக நமக்கு இருக்கிறார். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த காணிக்கையின் அபிஷேகம் நம் மீது தங்கட்டும். இந்த காணிக்கை மீது பொழியப்படுகிற அருளும் ஆசீர்வாதமும் நம்மீது ஊற்றெடுக்கட்டும். தூய ஆவியினுடைய வல்லமை இறங்கி வருகிற இவ்வேளையில் நம்மீதும் அதே ஆவியின் வல்லமை இறங்கி வர உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கொழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய திருத்தந்தைக்காக ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் செபிப்போம். ஆண்டவர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவரை காக்கும்படியாக மன்றாடுவோம். பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர்மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர்மொழியே. உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், உடலோடு உலகோ நடுவெழுந்தாய். உன் உடலெனை நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து
அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழும் கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியா என நம்புகிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய பேரன்பினால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தல் உண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தல் உண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூப்பிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலும் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலும் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எழுந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே.